நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரணமாக தோன்றும் பெண் சல்வார் குர்தா அணிந்து தலையில் ஒளிந்து கட்டிய ஒரு சாடை கூட்டம் நிரம்பிய சந்தையில் நடந்து செல்லும்போது திடீரென்று ஒரு சிறிய கடை முன் நின்றுவிட்டால் யாரும் அவளை கவனிக்க மாட்டார்கள். கூட்டம் அவளை மற்றவர்களைப் போலவே பாரும். ஒரு வாடிக்கையாளர், ஒரு பாதசாரி. ஆனால் அதே பெண் தன் பையை போட்டு அடையாள அட்டை எடுத்து முழு சந்தையினருக்கும் காட்டி அவள் மாவட்டத்தின் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி எஸ்பி மேடம் என்று தெரிந்துவிட்டால், அதுதான் இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் சம்பவம். இது ஒரு சந்தை, ஒரு கடை மற்றும் ஒரு கன்னத்தில் விழுந்த அறையின் கதை அல்ல. இது சட்டமும் அகங்காரமும் நேருக்கு நேர் மோதிய தருணத்தின் கதை. அந்த நாளில் சந்தை வழக்கம் போல சத்தமும் சலசலப்பும் நிறைந்திருந்தது. துணிக்கடை முன்பு பெண்கள் விலையேற்றம் பேசிக் கொண்டிருந்தனர். பொம்மைக் கடையில் குழந்தைகள் ஓடி வந்தனர். உணவுக் கடைகளில் இருந்து வறுத்த உணவுகளின் வாசனை பரவியது. எங்கும் ஆரவாரம் இருந்தது. ஆனால் அந்த ஆரவாரத்தின் பின்னால் ஒரு அச்சமும் இருந்தது. ஏனெனில் அனைவரும் அறிந்திருந்தார்கள், இன்று மீண்டும் காவல்துறையினர் வசூலிக்க வருவார்கள். அதே கூட்டத்தில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் அந்த பெண், எஸ்பி. அவள் நேரியாக யூனிஃபார்ம் அணியவில்லை. காரணம், சந்தையின் உண்மையான முகத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். யூனிஃபார்ம் இருக்கும்போது மறைந்து போகும் அந்த முகம். சிறு வியாபாரிகள் எப்படி வாழ்கிறார்கள், காவலர்கள் அவர்களிடம் எப்படி நடக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவள் நோக்கம். அவள் சந்தையின் மூலையில் வந்து ஒரு கடை முன் நின்றாள். அது மோமோஸ் விற்கும் கடை. ஆவியில் வேக வைத்த மோமோஸின் வாசனை அவளை நிறுத்திவிட்டது. கடைக்காரன் மெலிந்தவன், பழைய துணியுடன் இருந்தான். ஆனால் அவன் கண்களில் உழைப்பாளியின் நேர்மையான ஒளி இருந்தது. பக்கத்தில் அவனுடைய சிறிய மகள் அமர்ந்திருந்தாள். பெரிய பாவமற்ற கண்களால் வாடிக்கையாளர்களை பார்த்து பிறகு தன் அப்பாவை நோக்கியவள். எஸ்பி சிரித்தபடி சொன்னாள், அண்ணே, ஒரு பிளேட் மோமோஸ் தாருங்கள். கடைக்காரன் தயக்கத்துடன் சொன்னான், இப்போதே தயாராகிவிட்டது அம்மா, இன்னும் 2 நிமிடம். அவள் பிளேட்டுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவள் பார்வை சந்தையின் மறுகரைக்கு சென்றது. அங்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2-3 காவலர்களுடன் வியாபாரிகளிடமிருந்து வசூலித்துக் கொண்டிருந்தான். யாராவது அமைதியாக 100-200 அவன் கையில் வைத்து விடுவார்கள். யாராவது பையை நடுங்கி கையால் திறந்து பணம் எடுத்துக் கொடுத்து விடுவார்கள். யாராவது கொடுக்கவில்லை என்றால் தள்ளுமுள்ளு ஆரம்பமாகும். எஸ்பி புருவத்தை சுருக்கினாள். அவளுடைய கண்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்தன. அதற்குள் அந்த இன்ஸ்பெக்டர் மோமோஸ் கடைக்கு வந்துவிட்டான். ஏய், எத்தனை தடவை சொன்னேன் அனுமதி இல்லாமல் கடை வைக்காதேன்னு? அவன் சத்தமாக கூவினான். கடைக்காரன் கைகளை இணைத்து சொன்னான், சார், காலையிலிருந்து 2 பிளேட் தான் விற்க முடிந்தது. வீட்டு சாப்பாடு கேள்வி. கொடுக்க வேண்டியது கொடுக்கிறேன். கையெழுத்து போடாதீங்க. வாக்கியம் முடியும் முன்னே இன்ஸ்பெக்டர் அவனை சாட்டை போட்டு அடித்தான். அந்த சிறுமி பயந்து கடையின் கீழ் புழுதியிலே உட்கார்ந்து விட்டாள். அருகில் இருந்தவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அனைவருக்கும் தெரியும், போலீசுடன் சண்டை என்றால் கஷ்டம் வரும். எஸ்பியின் இரத்தம் கொதித்தது. அவள் பிளேட்டை விட்டு முன் வந்து விட்டாள். போதும். அவளுடைய குரல் முழு சந்தையையும் அதிரச் செய்தது. இன்ஸ்பெக்டர் அவளை நோக்கினான். முன் ஒரு சாதாரண பெண், சல்வார் குர்தா, யூனிஃபார்ம் இல்லை. அவன் சிரித்துவிட்டு சொன்னான், நீ யாரம்மா? நடுவுல ஏன் பேசுற? போடா, உன் வேலைய பார். இல்லேன்னா உன்னையும் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். எஸ்பி அமைதியான குரலில் சொன்னாள், ஏழை மனிதனை அடிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த யூனிஃபார்ம் சேவைக்காக, சுரண்டலுக்காக இல்லை. இன்ஸ்பெக்டரின் முகம் சிவந்து போனது. அவன் சிரித்தான். நீயே மிகப்பெரியவளா பேசியிருக்கே, அதிகம் வாய் திறந்து பேசுறியே. அவன் கையை நீட்டி எஸ்பிவின் கையை பிடித்து தள்ளிவிட்டான். எஸ்பி பின்னால் தடுமாறினாள். ஆனாலும் சீராக நின்றுவிட்டாள். கூட்டத்தில் இருந்து மெல்லிய சப்தம் வந்தது. இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணை தள்ளிவிட்டான். ஆனால் யாரும் முன்னே வரவில்லை. அந்த சமயம் கடையின் கீழே மறைந்திருந்த அந்த சிறுமி கத்தினாள், அங்கிலே, என் அப்பாவை அடிக்காதீங்க, அவங்க தவறே பண்ணல. அந்த பாவமற்ற சத்தம் முழு சூழலையும் மாற்றியது. கூட்டம் அமைதியாகிவிட்டது. இன்ஸ்பெக்டரின் முகத்தில் கலக்கமும் பயமும் கலந்த நிறம் தெரிந்தது. எஸ்பி ஆழ்ந்த மூச்சை விட்டுவிட்டு முடிவு செய்தாள், இந்த மோதல் இங்கேயே முடியாது. அந்த சிறுமியின் பாவமற்ற குரல் முழு சந்தையையும் பிடித்துவிட்டது. மக்கள் மூச்சை நிறுத்தியபடி நின்றார்கள். இன்ஸ்பெக்டர் ராகேஷின் முகத்தில் ஒரு கணம் பதட்டம் தெரிந்தது. ஆனால் அவன் தன்னை சீர்படுத்திக் கொள்ள முயன்றான். ஒரு சாதாரண பெண்தான்.
இப்போதே அமைதியாக்கிடுவேன் என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த பெண் இனி அமைதியாக இருக்கப் போவதில்லை. அவள் மெதுவாக தன் சல்வார் குர்தாவின் பையிலிருந்து கையை நீட்டினாள். அவளின் கண்கள் நிலைத்திருந்தன, முகம் கடினமாக இருந்தது மற்றும் நடையின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு பெரிய உண்மை வெளிப்படப் போகிறது என்பதற்கான நம்பிக்கை இருந்தது. சில நொடிகளுக்குப் பிறகு அவள் ஒரு சிறிய அட்டையை வெளியே எடுத்தாள். சூரியனின் ஒளிக் கதிர்கள் அதில் பட்டன. கூட்டத்தில் யாரோ மெதுவாக கூறினார்கள், அடடா, இது காவல்துறை அடையாள அட்டை. அந்த பெண் அட்டையை கையில் தூக்கி அனைவருக்கும் காட்டினாள். அவளின் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் மிகவும் கூர்மையானதாக இருந்து ஒவ்வொரு காதிலும் விழுந்தது. நான் இந்த மாவட்டத்தின் எஸ்பி. இந்த 4 சொற்கள் ஒரு வெடிகுண்டு போல வெடித்தன. கூட்டத்தின் கண்கள் பெரிதாகின. இதுவரை அமைதியாக நின்றவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அவர்கள் முகங்களில் அதிர்ச்சி, உற்சாகம் மற்றும் கோபம் கலந்திருந்தது. இவங்கதான் நம்ம எஸ்பி மேடம், யாரோ சத்தமாக கூப்பிட்டார். தன் மேடத்தின் கையை பிடிச்சிட்டானே. மறுபுறமிருந்து குரல் வந்தது. ராகேஷின் முகம் சுருங்கிப் போனது. இன்னும் சில நொடிகள் முன்பு அவன் முகத்தில் இருந்த அகங்காரம் இப்போது அவன் காலடியில் தூசியாக விழுந்தது. அவன் கண்கள் கீழே விழுந்தன, உதடுகள் வறண்டு போனது. அந்த அடையாள அட்டை அவன் கண்முன்னே தெளிவாக பளபளப்பாக தெரிந்தது. அது அவனுக்கே கண்ணாடி காட்டியது போல. எஸ்பிவின் குரல் முழங்கியது, ராகேஷ், நீ ஒரு ஏழை வியாபாரியை கன்னத்தில் அடித்ததோடு நின்றுவிடவில்லை. பொதுமக்களின் முன்னால் இந்த யூனிஃபார்மை அவமதித்தாய். அதிலும் பெரிய தவறு என்ன தெரியுமா? உன் மேலதிகாரியை நீ தள்ளிவிட்டாய். கூட்டத்திலிருந்து கோபத்தின் அலை எழுந்தது. மக்கள் இனி கிசுகிசுத்துக் கொண்டிருக்கவில்லை, இப்போது சத்தமாக பேசத் தொடங்கினர். எங்களிடமிருந்தும் வசூலிச்சிருக்கான். எத்தனை தடவை மிரட்டினான். இன்று உண்மை வெளிச்சம் பார்த்துடுச்சே. மொமோஸ் விற்பவன் சிவா கண்களில் கண்ணீருடன் இப்போது நேராக நின்றான். அவனது மகள் கடையின் கீழிருந்து வெளியே வந்து எஸ்பிஐ தாயை போல கண்டாள். சிவாவின் குரல் நடுங்கியது, ஆனால் அதில் தைரியம் இருந்தது. மேடம், இன்று நீங்கள் இல்லையென்றால் இவன் எங்களை மீண்டும் அடித்திருப்பான். நாங்கள் தினமும் அமைதியாக சகித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்பி அவனை நோக்கி பார்த்து பின்னர் கூட்டத்தை நோக்கி திரும்பினாள். அவளின் குரல் சத்தமாகவோ அலறலாகவோ இல்லை, ஆனால் அமைதியானதும் அதிர்வுமாக இருந்தது. சட்டம் மக்கள் சேவைக்காக, அவர்களை அவமதிக்க அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யாராவது காவல்துறை அதிகாரி பொதுமக்களை அடித்தால் முதலிலேயே அந்த அதிகாரியின் யூனிஃபார்ம் கழற்றப்படும். கூட்டம் கைத்தட்டத் தொடங்கியது. சந்தையின் ஒவ்வொரு மூலையிலும் கைத்தட்டலின் சத்தம் ஒலித்தது. அந்த கைத்தட்டல்கள் பயத்தின் சுவற்றை உடைத்தன. இப்போது மக்கள் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, சாட்சிகளானார்கள். ராகேஷின் முகம் முழுவதுமாக குனிந்தது. அவன் புரிந்து கொண்டான். இன்று கூட்டமும் அவனுக்கு எதிரே, அதேபோல அவனது அதிர்ஷ்டமும். எஸ்பி கையை உயர்த்தி கூட்டத்தை அமைதியாக்கினாள். பின்னர் அவள் உத்தரவிட்டாள், ராகேஷ், உடனடியாக உன் பெல்ட், ஆயுதம் எல்லாம் ஒப்படை. இதே இடத்திலேயே, அனைவரின் முன்னும். கூட்டம் மீண்டும் அமைதியாகிப் போனது. எல்லோரின் பார்வையும் இப்போது அவனில் இருந்தது. அது பயத்தின் அமைதியல்ல, நீதியின் காத்திருப்பின் அமைதி. சந்தையில் நிலவிய அமைதி புயலுக்குப் பிறகு வரும் சுமூகமான சத்தமின்மையைப் போல இருந்தது. காற்று கனமாக இருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் மூச்சை நிறுத்தி நின்றது போல. சில நிமிடங்களுக்கு முன்பு அறையின் ஒலி கேட்ட அதே கடை இப்போது நீதியின் சாட்சியமாக மாறியிருந்தது. எஸ்பி மேடம் கூட்டத்தின் நடுவில் நின்றிருந்தார், எளிய உடையில். ஆனால் கண்களில் இருந்த கடினத்தன்மை மற்றும் அமைதியால் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இப்போது இந்த விவகாரம் சமரசத்தால் முடியாது, தெளிவான நீதியால் மட்டுமே முடியும். சப் இன்ஸ்பெக்டர் ராகேஷ் சில நிமிடங்களுக்கு முன்பு தன் பதவியும் அதிகாரமும் கொண்டு ஏழை வியாபாரியை அடித்து தனது மேலதிகாரியை தள்ளியவன் இப்போது தலைகுனிந்து நின்றான். அவன் முகம் பள்ளியின் முன்னால் தண்டனை வாங்கும் மாணவனைப் போலத் தெரிந்தது. கூட்டத்திலிருந்து சத்தங்கள் எழுந்தன. இப்போது தப்பிக்க முடியாது. எத்தனை முறை வசூலிச்சான்? இன்று முதல் முறையாக எங்களுக்காக யாராவது நின்றிருக்கிறார்கள். எஸ்பி தன் வலது கையை உயர்த்தினார். கூட்டம் உடனே அமைதியாகியது. அவரது குரல் முழங்கியது, சட்டம் சக்தி காட்டுவதற்காக உருவாக்கப்படவில்லை. யூனிஃபார்ம் என்பதன் அர்த்தம் பயத்தை உண்டாக்குவது அல்ல, நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகும். யூனிஃபார்ம் அணிந்தவர் பொதுமக்களையே அடித்தால் அவர் அந்த யூனிஃபார்ம்க்கு தகுதியற்றவர். கூட்டத்தின் இதயங்களில் மின்னல் பாய்ந்தது போல இருந்தது.
இந்த வார்த்தைகள் ஒரு கூற்றாக மட்டுமில்லை, வருடங்களாக மக்கள் அமைதியாக சகித்த வசூலி, அவமதிப்பு, அறைகள் அனைத்திற்கும் மருந்தாக இருந்தது. எஸ்பி ராகேஷை நோக்கி பார்த்தார். உன்மேல் துறைத்தேர்வு உடனடியாக தொடங்கப்படும். உனக்கு 3 பெரிய குற்றச்சாட்டுகள் உள்ளன. முதலாவது தேவையற்ற பலவந்தம், இரண்டாவது சட்டவிரோத வசூலி, மூன்றாவது உன் மேலதிகாரியை அவமதித்தல். இதை கேட்டதும் ராகேஷின் நெற்றியில் வியர்வை துளிகள் பளபளத்தன. அவன் ஏதோ சொல்ல விரும்பினான், ஆனால் வார்த்தைகள் தொண்டையில் அடைபட்டன. எஸ்பி உத்தரவிட்டார், உடனே உன் பெல்டும் ஆயுதமும் ஒப்படை. இதே இடத்தில் அனைவரின் முன்னும். பெண் இன்ஸ்பெக்டர் முன்வந்தார். கூட்டத்தின் பார்வைகள் அனைத்தும் அவளை நோக்கி இருந்தன. ராகேஷ் விருப்பமின்றி பெல்ட்டை கழற்றி வாக்கி டாக்கி ரிவால்வரை எடுத்தான். அவை அனைத்தும் சந்தையின் நடுவே வைக்கப்பட்ட போது அவன் அகங்காரத்தின் அடுக்குகள் ஒன்றொன்றாக உரிந்து விழுவது போல மக்களுக்கு தோன்றியது. உலோகத்தின் ஒலி காற்றில் ஒலித்தது. அது வியாபாரிகளின் காதுகளில் இனிமையான இசை போல இருந்தது. ஏனெனில் பல ஆண்டுகளாக அவர்கள் தலையில் தொங்கியிருந்த அதிகாரம் இடிந்து விழும் ஒலியாக இருந்தது. எஸ்பி அங்கேயே நின்றபடி உத்தரவிட்டார். சப் இன்ஸ்பெக்டர் ராகேஷ் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுகிறார். துறைத்தேர்வு தொடங்கும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனது யூனிஃபார்ம் எப்போதும் கழற்றப்பட்டுவிடும். கூட்டம் கைத்தட்டலால் முழங்கியது. ஆனால் அது பொழுதுபோக்கு கைத்தட்டல் அல்ல. அது பல ஆண்டுகளாக ஒலிக்காத குரல்களை முதல் முறையாக கேட்ட நெஞ்சங்களின் கைத்தட்டல். மோமோஸ் விற்பவன் சிவா நடுங்கும் கால்களால் முன்னே வந்தான். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவன் எஸ்பிவின் கால்களைத் தொட்டான். மேடம், இன்று நீங்கள் இல்லை என்றால் இது எங்களை மீண்டும் அடித்திருக்கும். நாங்கள் தினமும் அமைதியாக சகித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் எங்களுக்கு நீதி கொடுத்தீர்கள். எஸ்பி உடனே அவனை எழுப்பி தோளில் கை வைத்தார். சிவா, நீதி வழங்குவது என் வேலையே. அது உன் உரிமை, உதவி அல்ல. இனிமேல் யாரும் உன் உரிமையை பறிக்க முடியாது. சிவாவின் மகள், கடையின் கீழ் மறைந்திருந்தவள், இப்போது வெளியே வந்தாள். அவளின் பாவமற்ற கண்களில் முதல் முறையாக பயமல்ல, ஒளி இருந்தது. அவள் தனது சிறிய கையை எஸ்பிவின் கையில் வைத்தாள். அவள் கூட சொல்லும் போல, இப்போது நாங்கள் தனியாக இல்லை. கூட்டத்திலிருந்து ஒரு மூதாட்ட வியாபாரி முன்னே வந்தார். அவரது முடி வெண்மையாக இருந்தது. கைகள் நடுங்கின. ஆனால் குரலில் ஆழமான உறுதி இருந்தது. மேடம், எங்கள் புகார் ஒரு நாள் கேட்கப்படும் என்று நினைத்ததே இல்லை. எங்களுக்கு போலீஸ் என்றால் அழுத்தம் மட்டுமே என்று தோன்றியது. ஆனால் இன்று நீங்கள் காட்டினீர்கள், யூனிஃபார்ம் என்றால் பாதுகாப்பும் ஆகும். எஸ்பி சிரித்தபடி தலையசைத்தார். அவர் கூட்டத்தை நோக்கிச் சொன்னார், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அமைதியாக இருந்தால் அநீதிகள் அதிகரிக்கும். நீங்கள் உண்மை பேசினால் சட்டம் எப்போதும் உங்களுடன் நிற்கும். போலீஸ் மக்களின் சொந்தம், மக்கள் போலீசின் சொந்தம். இந்த உறவு பயத்தின் அல்ல, நம்பிக்கையின் ஆக வேண்டும். கூட்டத்தில் கைத்தட்டல்கள் எழுந்தன. அந்த ஒலி அருகிலுள்ள தெருக்களிலும் ஒலித்தது. வியாபாரிகள் தங்கள் கடைகளிலிருந்து வெளியே வந்தனர். பெண்கள், குழந்தைகள் அனைவரும் எஸ்பியை நோக்கி நின்றனர். எஸ்பி மோமோஸ் விற்பவனை நோக்கி சென்றார். சிவா சிரிக்க முயன்று சொன்னான், மேடம், இந்த பிளேட் உங்களுக்காக இலவசம். இன்று முதல் முறையாக இந்த கடை சுமையல்ல, மரியாதை. எஸ்பி பிளேட்டை கையில் எடுத்தார். ஆவியில் வேக வைக்கும் மோமோஸ் இப்போது உணவின் வாசனை மட்டுமல்ல, அந்த நாளில் சந்தையில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடையாளம். அவர் ஒரு மோமோ எடுத்து சிரித்தபடி சொன்னார், இன்று முதல் இந்த மாவட்டத்தில் ஏழை வியாபாரி ஒருவரும் அறை வாங்க மாட்டார். இனிமேல் அவருக்கு அவரது உரிமை கிடைக்கும். கூட்டம் மீண்டும் கைத்தட்டலால் முழங்கியது. ஆனால் இந்த முறையில் அந்த கைத்தட்டல்களில் பயத்தின் சங்கிலிகள் உடையும் சத்தம் இருந்தது. அனைவருக்கும் இப்போது புரிந்தது, நாம் உண்மை பேசினால் எங்களை பாதுகாக்க யாரோ இருப்பார். எஸ்பிவின் கண்களில் ஆழமான அமைதி இருந்தது. அவர் நிரூபித்தார், உண்மையான சக்தி அகங்காரத்திலும் அழுத்தத்திலும் இல்லை, அது நீதி மற்றும் சேவையில்தான் உள்ளது. அந்த நாள் காட்சி மக்களின் மனதில் என்றென்றும் பதிந்துவிட்டது. இனிமேல் எப்போதாவது காவல்துறையினர் மக்களிடம் அட்டூழியம் செய்ய முயன்றாலும் மக்கள் அந்த நாளை நினைவு கூர்வார்கள். ஒரு பெண் எஸ்பி மக்களுடையது, மக்களுக்காகவே என்று கற்றுக் கொடுத்த நாளை.